வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலான் இருக்கேன். நம்ம உடம்பை இயக்குறது வாயுக்கள், சரிங்களா? காற்று தான். வாயுன்றது ஒரு வகையான காற்று. அதுவும் எந்த மாதிரியான காற்று நம்ம உடம்பை இயக்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 வகையான வாயுக்களை சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிராணன் அப்படின்றது ஒரு வாயு, உதானன் அப்படின்றது இன்னொரு வாயு, சமானன் அப்படின்றது இன்னொரு வாயு, அபானன் அப்படின்றது இன்னொரு வாயு, வியானன் அப்படின்றது இன்னொரு வாயு. ஸோ மொத்தம் 5 வகையான மெயினான வாயுக்கள். இதெல்லாமே இதுதான் நம்ம உடலை இயக்குகிறது. ஸோ இப்போ இது ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிராணன் அப்படின்ற வாயு என்ன பண்ணுது நம்ம உடம்புல அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம், சரிங்களா? ஸோ இப்போ பிராணன் அப்படின்னா இது மெயினாக இதோட இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய நுரையீரல், அதுதான் அதோட பேஸ், சரிங்களா? நம்ம தொப்புள், அதாவது நம்ம தொப்புலேருந்து மேலே ஆரம்பிச்சு நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய நுரையீரல், அதாவது மேல் பாகம் தொப்புலேருந்து கழுத்து வரைக்கும் உள்ள அவயங்களை இதெல்லாமே இந்த பிராண காற்றுனால தான் இது இயக்கப்படுகிறது. ஸோ இந்த பிராண காற்றோட கூற்று என்ன, அதோட காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காற்று மற்றும் தண்ணி, அதாவது நீர், சரிங்களா? இந்த காற்றும் நீரும் சேர்ந்தது தான் இந்த பிராணவாயு. ஸோ இதுதான் நம்மளுடைய தொப்புல இருந்து மேலே, அதாவது கழுத்து வரைக்கும் இருக்கிற அவயங்கள் எல்லாம் இயக்கிக்கிட்டு இருக்கு இந்த பிராணவாயு. ஸோ இதோட மந்திரம், அதாவது இந்த பிராணவாயுக்குன்னு ஒரு மந்திரம் சொல்லியிருக்காங்க சித்தர்கள். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் பிராணாய நமஹ, ஓம் பிராணாய நமஹ, ஓம் பிராணாய நமஹ. இதை நம்ம சாண்ட் பண்ணா இங்கே தொப்புல இருந்து இது மேலே வரைக்கும், அந்த கழுத்து வரைக்கும் இது தானே பார்த்துக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மந்திரத்தை சாண்ட் பண்ணாவே இந்த பிராண காற்று சீராக செல்லும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதாவது இன்னும் இம்ப்ரவைஸ் ஆகி இன்னும் ஒரு நல்ல விதத்துக்கு இந்த வாயு நம்ம உடம்புல செயல்படும்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.